வணக்கம். இன்றைக்கி நான் பாம்பே சட்னி நான் செய்ய போகிறேன். அதுக்கு உண்டான பொருள் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு நல்லெண்ணெய். இப்போ சட்னிக்கு உண்டான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ செய்யணும். இந்த மாதிரி காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா காயும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ செய்யலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு உளுந்து போட்டேன். இப்போ சோம்பு போட்டிருக்கேன். இப்போ காரட்டு போடுறேன். உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன். இப்போ இஞ்சி போட்டு நறுக்கி வச்சது போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கணும். இப்போ பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி போட்டிருக்கேன். நறுக்கி வச்ச தக்காளி, ஒரு தக்காளி போட்டேன். இப்போ தக்காளியோடு சேர்ந்து காயெல்லாம் நல்லா வேகணும். தக்காளி காய் எல்லாம் சுருண்டு வரணும். காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு போடுறேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருக்கேன். மஞ்சத்தூள், கடலை மாவு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இப்படி தனியாக கரைச்சி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் கடலை மாவு தனியாக கரைச்சி வச்சுக்கணும். கெட்டியாக ஊற்றக்கூடாது, தனியாக ஊற்றணும். இப்போ நல்லா ஒன்று கிண்டி வச்சுக்கணும். பாம்பே சட்னிக்கு இந்த காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, கேரட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1.5 டம்ளர் தண்ணி. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. பாம்பே சட்னி கெட்டியாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும். இப்போ பவுல் எடுத்து போட்டுக்கணும். சாம்பார் வைக்க பருப்பு இல்லைன்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.